அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சம்பாய் சோரன் பாஜகவில் இணைய உள்ளதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாஜகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அவர் டெல்லியில் முகாமிட்டிருப்பது தொடர்பான தகவல்களும் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இன்னும் ஓரிரு மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தலானது நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் தற்பொழுது இதுபோன்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் அவரது முக்கிய ஆதரவாளராக கருதப்படக்கூடிய சம்பாய் சோரன் முதலமைச்சராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் ஜாமீனில் வெளியே வந்த பின்னர் ஹேமந்த் சோரன் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்று தற்பொழுது பணியாற்றி வருகிறார். ஹேமந்த் சோரன் ஆட்சியில் தற்பொழுது சம்பாய் சோரனும் அமைச்சராக பதவி வகித்து வருகிறார். இந்த நிலையில் சம்பாய் சோரன் பாஜகவில் இணைய இருப்பதாக பல்வேறு தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இதற்காக அவர் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியினுடைய 3 எம்எல்ஏக்களுடன் அவர் டெல்லி வந்திருப்பதாகவும் 3 எம்எல்ஏக்களுடன் சேர்த்து அவரும் பாஜகவில் இணைய இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இருப்பினும் இந்த தகவலுக்கு சம்பாய் சோரன் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். தனிப்பட்ட காரணங்களுக்காகவே டெல்லி வந்திருப்பதாகவும், அதாவது தனது மகள் டெல்லியில் இருக்கக்கூடிய தனது மகளை சந்திப்பதற்காகவே டெல்லி வந்திருப்பதாகவும், பாஜகவில் இணைய உள்ளதாக வெளியான செய்திகள் அனைத்தும் பொய்யானவை என்றும் சம்பாய் சோரன் விளக்கம் அளித்திருக்கிறார். ஜார்க்கண்ட் மாநில சட்டமன்றத்திற்கு நேரமும் தேர்தல் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழலில் தற்பொழுது இது போன்ற ஒரு தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த முறை நடைபெற்ற தேர்தலின் பொழுது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி 30 இடங்களில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் கட்சி 16 இடங்களில் வெற்றி பெற்றது. இந்த நிலையில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி அங்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய சூழலில் சம்பாய் சோரன் பாஜகவில் இணைய இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த தகவல் ஜார்க்கண்ட் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் இந்த தகவலை சம்பாய் சோரன் முற்றிலும் மறுத்திருக்கிறார். உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.